அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். நெல்லை அருகே நள்ளிரவில் 4 இளைஞர்களை அரிவாளால் வெட்டிய சம்பவத்தில் 4 பேர் கொண்ட கும்பல் கைது செய்யப்பட்டிருக்கிறது. 4 பேரை அரிவாளால் வெட்டிய சம்பவத்தில் 4 பேர் கொண்ட கும்பலை தற்போது காவல்துறை கைது செய்திருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். ஹோட்டலில் சாப்பிடும்போது ஏற்பட்ட வாய் தகராறு காரணமாக ஏற்பட்ட முன்விரோதத்தில் 4 பேருக்கு அரிவாள் வெட்டு விழுந்திருக்கிறது. இந்த சம்பவத்தில் தற்போது 4 பேர் கொண்ட கும்பலை காவல்துறை கைது செய்திருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். இது குறித்தான மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் செல்வராஜ் இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் செல்வராஜ், இது தொடர்பான முழு விவரங்கள். நிச்சயமா அமருத், நெல்லை மாவட்டம் சீரப்பரப்பநல்லூர் அருகே உள்ள வெள்ளாளங்குளம் கிராமத்தைச் சேர்ந்த ஜெயகண்ணன், மாரியப்பன் ஆகிய 2 பேர் டவுனில் உள்ள எலக்ட்ரிக்கல் கடையில் வேலை பார்த்து வருகிறார்கள். இவர்கள் நேற்று இரவு அபிஷேகப்பட்டு உள்ள மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்திற்கு எதிரே உள்ள ஒரு ஹோட்டலில் சாப்பிட சென்றதாகவும், அப்போது வெள்ளாளங்குளத்தைச் சேர்ந்த மற்றொரு தரப்பு வாலிபத்தினருக்கும் அங்கு வந்ததாகவும், அப்போது ஜெயகண்ணன் தரப்பினருக்கும் மற்றொரு தரப்பினருக்கும் வாய் தகராறு ஏற்பட்டதாக உடனே அங்கே இருந்து 2 தரப்பினரும் சமாதானம் செய்து அனுப்பி வைக்கப்பட்டதாகவும் கூறப்பட்டு உள்ளது. தொடர்ந்து அவர்கள் அங்கிருந்து புறப்பட்டு சென்றுள்ளனர். இந்த நிலையில் நேற்று நள்ளிரவு அதன் தொடர்ச்சியாக அவர்கள் வெள்ளாங்குளம் ஊருக்குள் மீண்டும் தகராறு ஏற்படவே அந்த எதிர் தரப்பைச் சேர்ந்த வாலிபர்கள் சுமார் 6 பேரும் அருகே உள்ள கிராமத்தில் உள்ள காங்கேயன் குளத்தைச் சேர்ந்த 2 வாலிபர்கள் மொத்தம் 8 பேர் கொண்ட கும்பல் ஜெயகண்ணன் மற்றும் மாரியப்பன் மற்றும் ஆகியோரை அருவாளால் தங்கள் தலையில் வெட்டியுள்ளது. இது குறித்து மேலும் தகவல் இருந்து அந்த பகுதியில் உள்ள பொதுமக்கள் ஓடி வரவே அந்த கும்பல் மேலும் ஒரு பெண்ணை தாக்கியதாகவும் அங்கிருந்து தப்பி சென்றதாகவும் கூறப்படுகிறது. இதனால் அப்பகுதியில் ஒரு பெரும் பதட்டமான சூழ்நிலையாக நிலை கொண்டு வருகிறது. சீரப்பரப்பநல்லூர் போலீசார் விரைந்து சென்று விசாரணை நடத்தினர். ஆனால் தற்போது இந்த வழக்கில் மேலும் தற்போது ஒரு பெண் உட்பட இன்று காலையில் மேலும் ஒரு 5 பேர் தற்போது திருநெல்வேலி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள். தற்போது இந்த சம்பவத்தில் 6 பேருக்கு அரிவாள் வெட்டு நடந்துள்ளதாக தற்போது அவர்கள் கூறப்பட்டுள்ளது. பின்னர் அரிவாளால் வெட்டி அடைந்த அந்த பெண் உட்பட அந்த 6 பேரும் திருநெல்வேலி அரசு மருத்துவமனையில் தற்போது சேர்க்கப்பட்டுள்ளார்கள். மேலும் இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து 8 பேரை நள்ளிரவு முதல் போலீசார் தீவிரமாக தேடி வந்தனர். இந்த சம்பவம் தொடர்புடைய நபர்களை பிடிப்பதற்காக இரவு முழுவதும் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் பிரசன்னகுமார் தலைமையில் வெள்ளாளங்குளம் கிராமத்தில் முகாமிட்டு விசாரணையை துரிதப்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் அவர்கள் மறியலில் பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் தங்கள் மறியலில் ஈடுபட முயன்றதாகவும் தற்போது கூறப்படுகிறது. இதைத் தொடர்ந்து இரவு முழுவதும் தனிப்படை போலீசார் தீவிரமாக தேடுதல் வேட்டை நடத்திய நிலையில் இன்று காலையில் 4 பேரை சற்று முன் போலீசார் கைது செய்துள்ளனர். அவர்கள் ரகசிய இடத்தில் வைத்து தங்கள் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இந்த சம்பவம் தொடர்பாக மேலும் 4 பேரை போலீசார் தேடிக்கொண்டு வருகிறார்கள். தற்போது அந்த பெண் உட்பட தற்போது ஏற்கனவே 4 பேர் பாளையங்கோட்டை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் மேலும் 2 சற்று முன் அவர் நேரடியாக தங்களுடைய பாளையங்கோட்டை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அவருக்கும் தீவிர சிகிச்சை என்பது அளிக்கப்பட்டு வருகிறது. இதுவரை 6 பேரை அந்த கும்பல் வெட்டியதாகவும் கூறப்படுகிறது. அந்த 6 பேரும் தற்போது பாளையங்கோட்டை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். இந்த சம்பவம் தொடர்பாக அந்த பெண் கொடுத்த ஒரு வாக்குமூலம் என்பது இவர்கள் ஏற்கனவே அந்த 2 பேரும் தங்கள் பகுதியில் வந்து மது அருந்தி கொண்டு நள்ளிரவில் இருந்ததாகவும், அப்போது அங்கு வந்த இளைஞர்கள் அந்த மது அருந்துவது தொடர்பாக தட்டி கேட்டதால் ஆத்திரமடைந்து தற்போது இந்த 6 பேருக்கு அரிவாள் வெட்டு விழுந்ததாகவும் தற்போது போலீசார் விசாரணை என்பது தெரிய வந்துள்ளது. முதலில் இவர்கள் நேரடியாக அங்கு உள்ள கடையில் சாப்பிடும் போது ஏற்பட்ட பிரச்சனை என்ற தெரிவித்த நிலையில் தற்போது அந்த வழக்கில் ஒரு திருப்பமாக மது அருந்து கொண்டிருந்த போது தட்டி கேட்டதால் இந்த 6 பேருக்கு அரிவாள் வெட்டு என்பது தற்போது போலீசார் விசாரணை என்பது தெரிய வந்துள்ளது. தொடர்ந்து இது தொடர்பாக சீரப்பரப்பநல்லூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த வழக்கில் ஏற்கனவே 4 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் மேலும் 4 பேரை போலீசார் தேடிக்கொண்டு வருகிறார்கள். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி செல்வராஜ்.